நம்ம கதாநாயகன் ரவீந்திரன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்னு என்ன, கோடி கோடியாக சொத்து இருக்கிற வீட்டில் பிறந்தவனா? இல்லை, தூ அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதினா போகிறோம். 10 பைசா சொத்தெல்லாம் கிடையாது. அப்பா ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துட்ருக்காரு. அம்மா பாவம் நல்லவங்க. அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அழகான பையன் ரவீந்திரன் பிறக்க அவனை சீரும் சிறப்பமாக அவங்களுக்கு முடிந்த லெவலில் வளர்க்குறாங்க. எங்கே, நம்ம ஊர் தான், அம்பத்தூர். 1980s அந்த டயத்தில் அம்பத்தூரில் ரவீந்திரன் சந்தோஷமாக வளர்கிறான். சந்தோஷம்னா பல சமயம் ஓகே, சில சமயம் சந்தோஷம், அண்ட் அதே நேரத்தில் சில சமயம் அப்பாவுடைய கொடுமைகள். அதாவது ரவீந்திரனோட அப்பா ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் மற்றவங்க. அவர் இருக்காரா இல்லையாங்கன்னு கேட்டிங்கன்னா பெல்ட்டாலே அடிப்பார். அவர் எப்படி வேணால் இருப்பார். ஆனால் மற்றவங்கெல்லாம் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஆனால் ஒரே பிள்ளை, ஒரே ஒய்ஃபு. அதனால் வீட்டில் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மிரட்டி வச்சுருந்தார் பொண்டாட்டியே பயந்தவ தான் பாவம். பையன் வளர 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 அப்பனோடு அட்டகாசம், முரட்டுத்தனம், அடி தடி உதை, கோவம் வந்து அம்மாவை பள்ளியில் அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் பார்த்து பிடிக்காமல் எரிச்சல் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு 10 வயசு 11 வயசில், அப்பா ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, மற்றவங்க வீட்டிலலாம் இப்படி இல்லையே அப்படின்னா, போடா மற்றவங்க வீட்டில் போய் இருறான்னு பலார்னு அறைவார். விளையாட போகணுன்னு சொன்னாக்கா போகக்கூடாதுன்னுவார். வீட்டிலே இருந்தால் சில சமயம் ஏன்டா விளையாட போவோம், வீட்டிலே உட்காந்துருக்க போடா அப்படிம்பார். படிச்சியா அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படின்னா என்ன படித்த சொல்லு அப்படின்னு. சயின்ஸ் படித்தேன், கூட அந்த புஸ்தகத்தை. எந்த பாட்டை படித்த சொல்லு அதை அப்படிம்பாரு. பையனுக்கு டார்ச்சர், சாதாரண டார்ச்சர் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பரீட்சை எழுதிட்டு வந்தான்னா, அன்றைக்கி இங்கிலீஷ் பரீட்சை எழுதிட்டு வந்திருப்போம், அடுத்த நாளைக்கு கணக்கு பரீட்சை இருக்கும். வந்த உடனே, அப்பா எப்படா எழுதின பரீட்சையை? நல்லா எழுதினேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரை கொடு அப்படின்னு வாங்கி அதை அவன்கிட்ட கொடுத்து, என் கண்ணு முன்னாடி எல்லா ஆன்சரையும் எழுது அப்படின்னா 2 மணி நேரம் எழுதணும். அதை பையன் கதறுவான், ஐயோ நாளைக்கு என்ன கணக்கு பரீட்சைன்னு. நீ வாங்குகிற கணக்கு பரீட்சைக்கு மார்க்குக்கு படிக்க வரணும், இதை எழுதுறா முதல்ல, நீ எவ்வளோ மார்க் இதில் வாங்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அம்மாக்காரி வந்து அடிச்சுப்பா. ஐயோ என்னங்க நீங்கள் படிக்கிற பையனை நாளைக்கு பரீட்சைக்கு படிக்க விடுங்க, அதெல்லாம் முடியாது, இப்போ இதை எழுதட்டோம் அப்படின்னு போட்டு அடுத்த நாள் பரீட்சையும் கோவிந்தா பண்ணி விட்டுருவார். இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான கேரக்டர்னு பார்த்துங்க நீங்கள். இவனும் பொறுத்து பார்க்குறான் நம்ம ரவீந்திரன். தாங்க முடியாத அட்டகாசம். ஒரு நாளைக்கு அவர் விளையாட போகக்கூடாதுன்னு சொன்னபோது அவருக்கு தெரியாமல் மதிலேறி குதித்து வீட்டிலேருந்து ஓடி போயிட்டான் விளையாட. திரும்பி பயந்துக்கிட்டே ஒரு 6:45 இருட்டுற நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்பா ருத்ர தாண்டவம் ஆடுறார். ருத்ர தாண்டவம், அதாவது நீங்கள்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருக்கும், வேட்டியை கட்டிக்கிட்டு வெறும் பனியன் கூட இல்லாமல், என்னடா போகாதேன்னு சொன்னாக்க போனியா நீ ராஸ்கோல் அப்படின்னு கட்டியிருந்த பெல்ட்டை கட்டி பளிர் சுளிர்னு 4-5 அடி அடிக்க. பாவம் 11-12 வயசு பையன் துடிச்சு போய் ஐயோ அடிக்காதீங்கப்பான்னு கதறான். இதெல்லாம் அடி உதவுறா, அப்புறம் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்டா, அடி தாண்டா உதவுன்ட்டு இன்னும் போட்டு 4 சாத்த சுருண்டு முடங்கி பையன் விழ பாதி அடிகளை அம்மாக்காரி ஓடி வந்து அவரை தடுத்து அந்த அடிகள்லாம் வாங்கிக்கிட்டு, ஐயோ என்ன அடிங்க, அவன் அடிக்காதீங்க, பாவம் குழந்தை போயிட போகிறான், ஒரே பிள்ளை, நமக்கு ஒரு குழந்தைங்க இல்லை, தவமிருந்து பெற்ற குழந்தை, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கான், நல்லா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், ஒரு குழந்தை விளையாட போனது தப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. போடினா அவளுக்கு சாத்துறாரு. என்னவோ கோபம் இருக்குது, ஆஃபீஸில் பாஸ் பிடிச்சி கண்டபடி திட்டானோ என்ன அழவோ, அதை வீட்டில் வந்து காட்டுறாரு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், பாவம் குடும்பமே நொந்து நூடுல்ஸாக. இந்த பையன் வளர்ந்தும் வளராத, புரிந்தும் புரியாத, அறிந்தும் அறியாத ஒரு பருவம், 12 வயசு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் உனக்கு மனசில் தோண ஆரம்பிக்குது. இதெல்லாம் அது சுருண்டு விழுந்து கடந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜுரம் வந்து படுத்து அம்மாக்காரி பாவம் நல்ல காலம் அடுத்த நாள் காலையில் இருந்து அந்த மனுஷன் ஆஃபீஸ் போய் தொலைஞ்சிட்டாரு. அம்மாக்காரி இவனை ஸ்கூலுக்கு போகணாண்டா வீட்டில் இருறான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி
அவனுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அவனை இது பண்ணிட்டே என்னடா பண்ண முடியும், அப்பா இந்த மாதிரி இருக்காரா, நல்லா படிடா, படித்து நீ முன்னுக்கு வந்தேன்னா இந்த மனுஷனோட இருக்க வேணாண்டா, தனியாக போயிடலாம், நானும் உங்க கூட வந்துடுறேன்டா, இன்னொரு 7-8 வருஷம் தான்டா இந்த கஷ்டத்தை படணும்டா அப்படிலாம் சொல்லி இல்லையெல்லாம் பண்ணி அவனுக்கு ஆறுதல் கொடுத்துலாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் மனசில் அந்த கோபம் போக மாட்டேங்குது. என்ன தப்பு பண்ணோம், நம்ம எல்லாரும் விளையாடுறாங்க, சாயங்காலம் விளையாடாமல் எப்போ விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி 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 உருகிறான். போய் இந்த அப்பாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும், என்ன பண்ணுறது, இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டா எப்படி அப்புறம் படித்து கிடிச்சு முன்னுக்கு வந்தால் தான் படித்தாதானே முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு தோணுது. அதையும் யோசிக்கிறான், இதையும் யோசிக்கிறான், இப்படி யோசிக்கிறான், அப்படி யோசிக்கிறான். ஓடி போய் எங்கேயாவது ஒரு வேலையில் சேர்ந்துடலாமா பியூன் மாதிரி, இல்லைன்னா எடுபடி வேலை செய்யலாமா போய், இந்த மனுஷனத்தை தப்பிச்சு போனால் போதும், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆளுக்கு ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு அடுத்த நாளைக்கு மனசு கடந்து குமையுது. அன்றைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகல, முடியலம்மா எனக்கு வலிக்குதுமா அதுன்னு போய் சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த காயத்துக்கெல்லாம் அம்மா கறிப்பாவும் மஞ்சள்லாம் தடவி விடுறான். பட் அன்றைக்கி சாயங்காலம் அப்போ ஒரு 7-7:30 மணிக்கு நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு கீழே ஹாலில் படுத்து தூங்கிட்டார். ஒரு வேட்டி மேலே சட்டை கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 2-3 பெல்ட் வச்சுருப்பார். வந்தான் பையன், ஒரு நல்ல பெல்ட் ஒன்று உருவிட்டு அவர் ரூமில் இருந்து அவர் நல்லா தூங்குற போது அம்மா கறி தான் அடுப்படியில் வேலையாக இருந்தாங்க. நம்ம எம்ஜிஆர் எங்கே விட்டு பிள்ளையில நம்பியார் போட்டு சாத்துற மாதிரி, இனிமே என்ன அடிப்பியா, எங்கள் அம்மா அடிப்பியா அப்படின்னு நல்ல தூக்கத்தில் 2 அடி சாட்டையால் அடிக்கிற மாதிரி பெல்ட்டால் அடிக்க அவர் வலியில் துடிச்சுனே, யாரும் அடிக்கிறது என்னன்னு எழுந்திருக்க அவர் தூக்கம் கலையறதுக்குள்ள இன்னும் ஒரு 6-7 அடி சாத்துன்னு சாத்தி எங்கே போகிறதுனே தெரியாமல் மூஞ்சி கீஞ்சி கழுத்து இழுத்து முதுகு கிதுக்கு. அப்பா பிள்ளைய ஒரு 2 நாள் முன்னாடி அப்பா அடித்தார், இப்போ 12 வயசு பையன் அப்பனை போட்டு பெல்ட்டால் அவனுக்கு இருந்த பலத்தில் முடிஞ்ச வரைக்கும் போட்டு சாத்து அவர் துடிச்சு அந்த சவுக்கு நெளிகிற மாதிரி நெளிகிறார் வைக்கிறாரு. எழுந்திருக்க முடியல, ஏன்னா பக்கம் சப்பத்தை தூங்கி எழுந்திருக்காரு. தூக்க கலக்கமாக இருந்தாலும் அடி சாத்துன்னு சாத்தி இது பண்ணிட்டு அந்த பெல்ட்டை தூக்கி மூஞ்சியிலே எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு இருட்டில் ஓடிடுறான். அவர் எழுந்து நல்லா ஆச்சாரமாக ஒரு மனுஷன், பெரிய தொப்பை எப்போ வச்சுருக்காரு. என்ன பண்ணுறது ஏதுன்னு பண்ணுவோம், வாசப்படியில் தடுக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க இந்த பையன் வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன். அடுத்த புதுக்கதையை சொல்ல. அதான் முதல் பகுதியை கேட்டிருப்பீங்க. அப்பா பையனை முதல் அடிக்கிறாரு, பையன் அதுக்கப்புறம் திருப்பி சாத்துன்னு அப்பா சாத்துறான். அவர் பாவம் பையனை பிடிக்கிறதுக்கு ஓடி வராரு. பெரிய உடம்பு தொந்தி துப்பையோட இருக்கிற போது வாசப்படியில் தடிக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி போயிடுறாரு. பையன் ஓடி போயிடுறான்னு முடிச்சிருந்தேன். இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் 1 வாரம் பாவம் அடிபட்டதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம், ரத்த காயம், மனசுல காயம், மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவருக்கு. அதாவது தன்னுடைய பொண்டாட்டியும் பையனையும் கண்ட்ரோல் வச்சிருந்த மனுஷனுக்கு தம்பே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. பாவம் கண்ட்ரோல் சொல்ல முடியாது, ஏன்னா கீழே விழுந்ததுல கட்டவரெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போயிடுச்சு. பையன் நேரம் ஓடுறான். ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 1 hour உட்காந்துட்டு இருந்துட்டு, ஆனால் வரும்போது புத்திசாலித்தனமா அப்பனை சாத்த போறேன்னு சொல்லிட்டு பெல்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டான் வீட்டில் இருந்து. அதனால ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். அவன் பாட்டுக்கு அவன் இருந்த அந்த சின்ன ஒரு ஊர்ல இருந்து ட்ரெயினை வித்தவுட்ல ஏறி சர்றன்னு சென்னை பட்டினம் வந்துட்டான். அவனும் ரொம்ப தள்ளி இல்லை சென்னை பட்டினத்துல இருந்து 30-40 மைல் அவ்வளவுதான். அங்கிருந்து சென்னை பட்டினத்தில் இறங்கி பட்டி காட்டா மிட்டாய் கடையை பார்த்தா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வெளியே போய் எங்கே போகலான்னு பார்க்குற போது அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான். தினத்தந்தி பத்திரிகை எல்லாம் படிக்கிறாங்களே எல்லாரும். அதில் எப்படி புரட்டி பார்க்குற போது சினிமா செய்திகள், கிசுக்கள், அது இது இந்த மாதிரிலாம் வரும்போது பசங்க இவரை பார்த்தியா, அவரை பார்த்தியா, எம்ஜிஆரை பார்த்தியா, சிவாஜியை பார்த்தியா, ஜெமினியை பார்த்தியா,
புச்சா இவர் வந்திருக்காருப்பா ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எல்லாம் பேசுறது வைக்கிறதெல்லாம் பார்த்து இவரும் சினிமாலாம் அஃப்கோர்ஸ் அவங்க ஊரில் இருக்கிற டென்ட் கோட்டையில் பார்க்கறதுனால ஆஹா சினிமாவில் ஏதாவது செய்ய முடியுமா நம்ம 12 வயசு பையனா இருக்கோமே சைல்டு ஆர்டிஸ்ட் சீல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணலாமா இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற போது சில ட்ராமா கேமாலாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்பா திட்டுவாரு படிப்பை பாடுறா நாடகங்களை நடிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்க வாத்தியாட்ட நாடகம் சொல்றேன் பாரு வாத்தியாட்ட போலாம் சொல்லுவாரியோ வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு ட்ராமா போடுறோம் பையன் ஏதோ பார்க்கறதுக்கு பழிச்சுட்டு இருக்கான்னு அவனை யூஸ் பண்றோம் இது ஒன்றும் படிப்படி கட்டு போகுது கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அது மாதிரி ஒரு 3-4 ட்ராமாவில் நடிச்சிருக்கான் வச்சிருக்கான் போயிருக்கான் அதனால நேர அங்கே இங்கே கழுத கட்டா நல்ல பெரிய குட்டிச்சவரன்னு சொல்லுவாங்களே இந்த குட்டிச்சவர் இல்லை அந்த ஷூட்டிங் எல்லாம் நடக்கிற இடத்துல இருக்கிற சோத்தை தாண்டி கிண்டி உள்ள போயிட்டு ஹீட்டு அங்கே இங்கே அலைய எல்லாரும் அப்பாவி அவர் பையன் அலையிறானே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஏதாவது வேலைகளை வாங்கிக்க முடியுமா நம்மளால பார்க்குறாங்களே தவிர இவனுக்கு கரெக்டான ஆள் கிடைக்கல அப்போ ஒரு பாவம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பயங்கரமா டைரக்டர் திட்டு வாங்கி வெளில போனா அந்த பக்கமே வரக்கூடாது நீ ஃபுல்லா இவனை வெளியே அனுப்பு இவனை ராஸ்கல் சொன்ன வேலை இது செய்யலை அது செய்யலைன்னு எதுவும் தப்பு பண்ணிட்டான் பாவம் அவன் அந்த டீ கடை கிட்ட வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த பையன் அப்படியே எடுக்கிறத பார்த்துட்டு பாவம் நமக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி அவனுக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு என்னப்பா தம்பி என்னப்பா பண்றேன்னு கேட்க இவன் யாரோ ஒருத்தர் மாதிரி கேட்டு வேணும் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டான் பையனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்த உடனே சூடா ஒரு டீ சாப்பிட்டு தெம்பு வந்த அழுது அண்ணா இந்த மாதிரி ஆயிப்போச்சேண்டா எங்க அப்பா போட்டு பெல்ட்டால் அடிச்சு பாருங்க ஐயோ ஐயோ இப்படி கூட அப்பா அடிப்பாருன்னு கேட்க இதே மாதிரி திருப்பி அவரை ஆயிடுது திருப்பி நீ அவரை அடிச்சிட்டியா ஆனா பாவி சரி பரவாயில்ல போ ஒரு தடவை அவர் அடிச்சேன் ஒரு தடவை நீ அடிச்ச அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் தம்பி அருமையான கதையா இருக்கடாது இதை சினிமாவை போடலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் டைட்டில் ஓடி போன பையன் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேயா அப்போ உடனே இந்த டைட்டில் ஓடி போன பையன் ஒன்று வச்சுக்கிட்டு கதை நாளைக்கு எப்படி சினிமா டைரக்டர் ஆறும்போது இந்த கதையை வச்சிட வேண்டியது ஆரம்பத்துலன்னு சொல்லி அந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட் ஆகி ஒன்றும் ஒரி பண்ணாதரா நானே கஷ்டத்துல தான் இருக்கேன் இப்போ கூட டைரக்டரை போட்டு திட்டினாரு வீட்டுலயாவது அப்பன்னு விட்டுறலாம் இந்த டைரக்டர் இவர் எப்படி அடிக்கிறது நானும் அப்படித்தான் பெல்ட் வச்சுட்டு அடின்னு அடிக்கணும்னு ஆசை ஆனா ஒரு படத்தை கொடுத்து அவருடைய படத்தை விட பெட்டரா கொடுத்தேன்னா நம்ம காலில் வந்து விழுவாரு எங்கிட்ட தானே தொழில் கத்துக்கிட்டாயோ நீ கற்றுக் கொடுத்த தொழிலாயாது இதனோட ஸ்டாண்டர்ட் என்ன ஓ ஸ்டாண்டர்ட் என்ன என் படம் 175 நாள் ஓடும் உன் படம் 50 நாள் ஓடவே டக்கர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெல்ட் அடி செருப்படி எல்லா அடியும் எனிவே தம்பி நீ ஒன்றும் ஒரி பண்ணாத எனக்கு ஒரு தம்பி கிடைச்ச மாதிரி இருக்கா அது ஒரு ஸ்கூல் நாடகம் கூட நடிச்சிருக்கேங்கிற உன்னை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆக்கி உன்னை வச்சு நான் பணக்காரன் ஆயிடுவேண்டா அப்படிலாம் சொல்லி இல்லை அவன் இருக்கானே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல இன்டெலிஜென்ட் ஃபெலோ யமகாதகன் பிஸ்னஸ் மைண்டட் ஃபெலோ ஸோ இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் இந்த டைரக்டரை திட்டு வாங்கி அழுத்து போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கதையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த பையனை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக ஆக்குறதுக்காக நிறைய டைரக்டர்கிட்ட போயிட்டு சார் நம்ம பையன் சார் ஸ்கூல் ட்ராமாலாம் பிச்சு உதறிருக்கான் சார் சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஒரு 5-6 சீனில் யாரோ சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கணும் பார்க்கறதுக்கு படிச்சுட்டு இருக்கணும் ஏன்னா ஹீரோ எப்படி இருந்தாலும் சின்ன வயசுல நல்லா தானே இருப்பாங்கிற மாதிரி எல்லாரும் ஜனங்க யூகிப்பாங்க இப்போ முகம் பரிச்சயம்னு ஹீரோ ஒத்துக்கிறதுக்கு சின்ன வயசுல பையன் படிச்சுன்னு இருந்தான்னா இப்போ ஹீரோவும் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்களே ஜனங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த 5-6 சீனை நல்லா நடிக்கிறான்னா ஒரு படம் பெரிய ஹீரோவோட கிடைக்க அவனுடைய சின்ன வயசு பையனா இவன் நடிக்க பிச்சுக்கிட்டு படம் ஓட அவ்வளவுதான் பையனுக்கு பயங்கர மாஸ்டர் ரவீந்திரன் ஆயிட்டான் பயங்கர டிமாண்டு அவனுடைய ஏஜென்ட் யாரு நம்ம ஆளுதான் சும்மா பிச்சு உதறா வைக்கிறான் போறான் அவங்க வீட்டுலலாம் எங்க போனோம் என்ன போனோம்னு தேடுறாங்க வைக்கிறாங்க போறாங்க அப்படியே அம்மா பாவம் நொந்து நூடுல்ஸ் ஐயோ பையனை காணுமே அழுகுறாங்க அவன் அப்பா அம்மா உனக்கு ஒன்றும் கவலைப்படாது நீ இன்னொரு குழந்தைய நான் கொடுக்குறேன் உனக்கு ஒழியட்ட ராஸ்கல் பெல்ட்டால் அடிச்சிட்டான் அவன் கையை ஒடிக்காம நான் விட மாட்டேன் தம் கண்ட்ரோல்ல இருந்த கட்டவரலே உடச்சிட்டான் ராஸ்கல் அப்படின்லாம் குத்தியில் கத்துறாரு ஐயோ என் பிள்ளை ஏங்குற போது அவளுக்கு தெரிந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தி வந்து என்னடி பணம் கொழிக்கிறது போல் இருக்கே உங்க வீட்டுலன்னு கேட்க என்னது பணம் கொழிக்கிறதா என்ன சொல்றடி நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவன் சொல்ல ரவீந்திரனோட அம்மா கதறா என் பிள்ளை வேற போயிட்டானே என்ன பண்றேன்னு தெரியல ஐயோ பிள்ளை ராஜா மாதிரி இருக்காண்டி
உன் பிள்ளை தானேன்னு தெரியல, பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு, பெரிய பணக்கார ராயல் ஃபேமிலியில் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கான், சினிமாவில் நடிச்சிருக்கான், இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பெரிய ஹீரோ படம் அதில் நடிச்சிருக்கான். ஐயோ அப்படியா, நான் சினிமாலாம் போகிறது இல்லை, ரொம்ப எப்பாவது இந்த டூரிஸ்ட்ல டென்ட்டு கொட்டாயில் போவேன், அப்போ அவன் போடணும்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் போவேன். சினிமாவில் போய் சேர்ந்துட்டானா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, அவனை பார்க்கணுமே, எனக்கு அவனை பிடிக்கணுமே எல்லாம் சொல்லி அம்மா கரை அழ போக, இதை எப்படி அவங்க அப்பன்ட்ட சொல்றது, புருஷன்ட்ட சொன்னா கத்துன்னு கத்துவான் புருஷன். அதனால இதுக்கு ஒரு பெரிய வழி பார்க்கணுமே, என்ன பண்றது தெரியலையே, ஐயோ புள்ள பாசம் துடிக்கிறது அந்த அம்மாவுக்கு, பெத்த மனசு இல்லையா பாவம், அந்த தாயுள்ள தவிக்கிறது, பையனை பார்க்கணும் பையனை பார்க்கணும். ஆனா புருஷன்ட்ட சொன்னா புருஷன் கொலவரில் இருக்கான், கொண்டுடுவான், என்ன பண்றேன்னு தெரியல. இப்போ பையன் காணாம போய் ஒரு 8 மாசம் ஆகிப்போச்சு, அதுக்குள்ள ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. அதாவது அவன் காணாம போய் ஒரு 3 மாசத்துலயே வந்துருச்சு. அம்மாக்காரிக்கு இன்ஃபர்மேஷன் 5வது மாசமோ 6வது மாசமோ கிடைச்சிருச்சு. அம்மா துடிக்கிற, அப்பன்ட்டு சொல்லவும் முடியல. அதுக்குள்ள அந்த சின்ன பையனுக்கு நிறைய சின்ன சின்ன பையங்க ரோல் எல்லாம் வர, அவ்வளவுதான் பையன் பிஸி ஆயிட்டான். அண்ட் இந்த காலத்துல தான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே, அவனுக்கும் நல்ல ரேட்டாக வாங்கிட்டான். ஏன்னா பிகாஸ் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ அந்த டைரக்டரை விட்டு விட்டு இந்த பையனுக்கு மேனேஜர் மாதிரி ஆகி வர படத்தில் ஒரு 70% அவன் எடுத்துக்கிட்டு பாக்கி 30% உனக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்ப்பான்னு ஒரு நல்ல வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அந்த பையனை சௌகரியமாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். பையன் பிரபலமாக ஆக அருமையான சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டான், பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கான். இப்போத்தான் 12-13 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 8 வருஷத்துல நம்ம கமலஹாசன் மாதிரி ஒரு சின்ன வயசு ஹீரோ நம்ம கிடைக்க போறாரு அப்படின்னு சொல்ல, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனுக்கு குதிரை பயிற்சி என்ன, சண்டை பயிற்சி என்ன, சிலம்பாட்டம் என்ன, அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எல்லா ஆட்டத்தையும் கற்றுக் கொடுத்து டான்ஸ் வேற கற்றுக்க சொல்லி எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். பிகாஸ் நாளைக்கு இவன் ஒரு பெரிய ஹீரோவாக்கி சிவாஜி எம்ஜிஆர் லெவலுக்கு கொண்டு போயிடணும்ட்டு அவன் மனக்கோட்டை கட்டி தான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் தேவை வெள்ளையப்பன், பணம் பணம் பணம், பணம் என்றால் பணம் வாயை திறக்கும்பாங்களே, அந்த மாதிரி கனவுல மிதக்கிற போது திடீர்னு அவன் பொண்டாட்டி, அதாவது அந்த பையனுடைய அம்மா புலம்பி உடம்பு சரியில்லாம் போய் பையனை கதற, அப்பங்கார என்ன பண்றது தெரியாம முழிக்க, அப்பங்கிட்ட பிள்ளை உயிரோட தான் இருக்கான், சினிமாலாம் நடிக்கிறான் அப்படிங்கிற போது, என்னது சினிமாவில் நடிக்கிறானா அப்படின்னு அப்பன் கேட்க, ஆமா அவன் கோடம்பாக்கத்தில் இருக்கானா, பல படங்கள் நடிக்கிறானா அப்படிலாம் சொல்ல, அப்பங்கார உடனே கண்ணை முழிச்சு, ஏன்னா அவனுக்கு இந்த சினிமா டிராமா இந்த விஷயங்கள்லாம் எதுவும் பிடிக்காது, போகவும் மாட்டான் வரவும் மாட்டான். ஆனா இவருடைய பையன் யாருக்கும் தெரியாதே, தெரிஞ்சாதானே யோ உமா பையன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒய்ஃப் சொன்ன உடனே தூண்டி திரும்பி எல்லாம் விசாரிக்கிற போது பையன் பணத்தில் கொழிக்கிறான், நிறைய பணம் பண்றான், சினிமாவில் நடிகன் ஆயிட்டான்ல தெரிஞ்ச உடனே அப்பனுக்கு ஐயோ பெல்ட்டை கட்டி அடிச்சதுக்கு பரிகாரமா நிறைய பணமாவது கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடி எப்படி நான் பையனை கண்டுபிடிக்கிறதுன்னா, ஸ்டுடியோ உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இவனெல்லாம். பட் என் பையன் நடிக்கிறான் சொல்லி எல்லி அப்படிலாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல படத்துல பெரிய ஹீரோவோட நடிக்கிற போது உள்ள பூந்துட்டாங்க அம்மாவும் அப்பாவும். அங்க ஒரு உணர்ச்சிகரமான சீன், பையன் பிச்சு உதறான், ஹீரோயின்லாம் ஆஹா என்ன நடிப்ப பையனுக்குன்னு அவங்களும் ஈடு கொடுத்து நடிச்சு இந்த பையன் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வரப்போறான் அப்படிலாம் நினைக்கிற போது, நைஸா இவங்க அந்த ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்ல வந்து நின்று பாக்குற போது பையன், எங்க அம்மா எங்கன்னு, இங்க இருக்கேன்டானா அப்படின்னு ஓடி போறாங்க. சொந்த அம்மா, அவன் நடிப்ப அம்மாவை கேட்க, சொந்த அம்மாவோட கட் 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 அப்படின்னு டைரக்டர், யாரப்பா அது, இதே கண்டவங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற போது, கண்டவங்கிறாடா என்ன அப்படின்னு சொல்லி பையன் அப்படியே ஓடி இருந்த அம்மான்னு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகி போச்சு அம்மாவை பார்த்து கதற. ஹீரோ எல்லாம் மிரண்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க, சார் எங்க அம்மா சார், என்னுடைய அம்மா சார், ஹீரோ சார், நான் விட்டு ஓடி வந்துட்டேன் சார், அதனால எங்க அம்மா பாவம் என்னை பார்க்காம ஐயோ நல்லா இருக்கிற அம்மா இழைச்சி திரும்ப ஆயிட்டாங்களே, நான் என்ன பாவம் பண்ணேனோ, இந்த பாவத்துக்கு எனக்கு இதுவே கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ ஓடி வந்து ஆசுவாசப்படுத்தி, தம்பி வருத்தப்படாதரா, கவலைப்படாத, அம்மா உங்க பையன் பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பிரமாதமா நடிக்கிறான், நான்லாம் இவன் நடிப்பு முன்னாடி நத்திங், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க உங்க பையன் உங்களோடய இருப்பான், நீங்க ஒரி பண்ணாதீங்க எல்லாம் சொல்லி இல்லை பிள்ளை ஷாக் ஆயிட்டாரு. நம்ம இவனை காப்பாத்தி எல்லாம் வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட நம்ம
அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ ஒரு பெரிய முதலாளியா வலம் வந்துகிட்டு இருக்காரு. நல்ல காரு பங்களா எங்களா எல்லாம் வசதி எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பையனை கொண்டு வரணும்னு சொல்றவரு, அவர் பேர் ஜவஹர் அலி. ஜவஹர் அலிக்கு ஷாக்கோ ஷாக்கு, என்னடா இது எல்லாம் நல்லபடியா சேர்ந்து வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு அடி இடி மாதிரி விழுதுன்னு சொல்லிட்டு, தம்பி தம்பி ரவீந்தர் ரவீந்தர் என்னப்பா இது அப்படின்னு சொல்ல. நான் சொன்னேனே சார், எங்க அப்பா என்ன பெல்ட்டால் அடிச்சு போது திருப்பி அடிச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு. என்னை பெத்த தாய் சார் இவங்க, என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு வழி தெரியல, இவங்களையும் குடும்பப்படுத்துவார்கள் சொல்ல. சரி சரி சரி, இதெல்லாம் வெளில சொல்லாத, பத்திரிகையில போட்டுருவானுங்க சொல்லி இல்லை. டக்குன்னு காரில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டு போனேன். ஐயோ எங்க அம்மாவும் வரணும், எங்க அப்பா அங்க இருக்காருன்னா. அப்பா ஓடி வந்து, அப்பா அம்மாவனே தப்பன்ட்டேன்டா, இந்த மாதிரி உன்னை அடிச்சிட்டேன்டா, மன்னிப்பு கட்டுக்கிறேன்டாலாம் சொல்ல. அடவாப்பா திருப்பி நான் தான் உன்னை அடிச்சிட்டேன்னு இவன் சொல்ல. எல்லாரும் ஒன்னா கூடிட்டாங்க. ஜவஹர் அலி என்னடா இதன் வேடிக்கை பார்க்க, அவன் பையன் நன்றி உள்ள பையன் ஓடி வந்து, அண்ணா நீங்க இல்லாம நான் அப்படி வாங்க, வீட்டு ஸ்கீ உங்கள்கிட்ட தான் இருக்கு, கதவு சாவி எல்லாம் நீங்க தான் உங்க திறக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் சந்தோஷமாக, அம்மா அப்பா இதான் என் வீடு, நான் இங்கதான் இருக்கேன், என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கன்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விருந்து மேல அதெல்லாம் கொடுத்து, ஜவஹர் அலி அண்ணா எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பேருன்னு சொன்னேன், ஜவஹர் அலி அண்ணா, இவர் தான் என் சொந்த அண்ணா கூட இப்படி பண்ண மாட்டாங்க, இவ்வளவு தூரம் பண்ணாருன்னு உடனே அப்பாவும் அம்மா ஒருத்தர் பார்த்துக்க, சரி ஜவஹர் அலி அண்ணா தம்பிக்கு எல்லாம் பண்ணிருக்கேப்பா, நீ ஏன் மூத்த பையனா இருப்பா அப்படிலாம் சொல்லி இல்லை. எல்லாரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து, இவனுடைய சினிமா விஷயங்கள்லாம் நீ தான்ப்பா பார்த்துக்கணும், எல்லாம் ஃபைனான்சியல் நீ பார்த்துக்கப்பா, மூத்த பையன் மாதிரி இருப்பான்னு சொல்ல. அந்த ஜவஹர் அலி ஒரு அனாத பையன், அவனுக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? இந்த குடும்பத்துல டக்குன்னு ஒட்டிக்கிட்டு சந்தோஷமாக அந்த பையனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பையனை 21வது வயசுல ஹீரோவாக்கி அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட, ஜவஹர் அலிக்கு சந்தோஷம். கடகடகடன்னு 3 படம் டைரக்ட் பண்ணி பெரிய டைரக்டர் ஆயிட்டான். புதுமுகங்களை வைத்து இயக்கும் பெரிய டைரக்டர் ஜவஹர் அலி அப்படிங்கிற பேர் வர, 2 பிள்ளைகளுமே ஓஹோன்னு முன்னுக்கு வந்து நல்லபடியா இருக்காங்கன்னு இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். அப்படியாக சந்தோஷமாக கதை முடிவடைகிறது. முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.